ஒரு 4-5 பேருக்கு போடுற கலப்பு திருமணங்கள் போடணும். ஒருத்தர் கோபாலகிருஷ்ணன் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துக்கிறான் ரத்னகிரி போலீஸ் ஸ்டேஷன்ல. அங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த விநாயகமூர்த்தி திட்டிவிட்டு அதுக்கு முன்னாடி கூட்டத்தில் இந்த விநாயகமூர்த்தியை அங்க ஒரு சீனிவாசன் 2 பேரும் சேர்ந்து ஒரு வழக்கு ஒன்று போட்டாங்க. அது போய் நம்ம வைக்கல் கிட்ட ஒரு முன்ஜாமீன் வாங்கப்பா வேலூர்ல அப்படின்னு அவரு போய் முன்ஜாமீன் வாங்கினார். அந்த அம்மா முன்ஜாமீன் என்ன பண்ணிச்சு, டெய்லி போய் ஆற்காடு நீதிமன்றங்கள் கையெழுத்து போடுச்சு. சரின்ட்டு அங்க போனேன். அங்க போனா அங்க வந்து எல்லாரும் கையெழுத்து போட வந்திருந்தாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. அங்க ஒரு தம்பி வந்தான். ஏன்னா தம்பி கட்டம் போட்ட சொக்கா போட்டுக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன், என்னடா கேஸுல சம்பந்தமா வந்துக்கிறேங்கன்னு கேட்டேன். என் மேல ஒரு திருட்டு கேஸ் இருக்குதுன்னா அவன் ஏன்னா தம்பி நல்லா தான் இருக்கிறேன், திருட்டு ஏன்னா திருடுல ஏன்னா திருடுன்னு அவன் சொன்னான். நாங்கள் கட்டம் போட்டுருக்கிறேன்னா போலீஸ்கார பிடிச்சி உள்ள வச்சுறோம், நீங்க எல்லாம் திருடுறீங்க, உங்களை போலீஸ்கார பிடிக்க மாட்டாங்க. இல்லை நான் பாட்டாளி மக்கள் கட்சி நான் நல்ல சொக்கா போட்டுக்கிறேன், திமுக அண்ணா திமுக பிறந்தவங்க நான் இல்லை நான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொன்னேன் அவன்கிட்ட. சரி சரி நீங்க ஆட்சிக்கு வரல அதனால திருடலாம், அவங்க 2 பேருமே திருடுறானுங்க. நாங்க திருடுகளை எல்லாருக்கும் பங்கு கொடுக்குறோம், ஆனா நீங்க திருடுகளை யாருக்குமே பங்கு கொடுக்க சொல்லலாம். அவன் நீ எப்படா தம்பி கண்டுபிடிச்சிடலாம் அதுன்னா அதுக்குதான். கவுன்சிலரா வந்தீங்கன்னா திருடுறீங்க, ஊராட்சி மன்ற தலைவரா வந்தீங்கன்னா திருடுறீங்க, ஒன்றிய தலைவரா வந்தீங்கன்னா திருடுறீங்க. ஆக எல்லாம் பங்கு போட்டு போயிருங்கப்பா, நாங்க தான் கேஸ் போட்டுக்கிறோம். அது மட்டுமா செய்யணும்னா ஒரு படி மேல போய் சொல்லலாம். நீ எந்த ஊருன்னு என்ன கேட்டான், நான் சொன்ன வாலாஜான்னு. உங்க வாலாஜா ஒன்றிய அலுவலகத்துல பொம்பளை அவமானப்படுத்துறீங்க, ஆனா போலீஸ்கார அவன் மேல நடவடிக்கை எடுக்கல. ஆனா நாங்க ஏதாவது ஒரு பொம்பளை தொட்டு விட்டா பொசா சட்டத்துக்கு எங்களெல்லாம் போட்டுருக்கான்னு அவன் சொன்னான். திருடனுக்குள்ள தெரிஞ்சு பாரியா யாரு எங்க என்னென்ன செய்யறான்றது திருடனுக்குள்ள தெரிஞ்சு. ஆனா இந்த திருடன் நமக்கு தெரிய மாட்டேது, இந்த சிவராமனுக்கும் சிவபிரகாசுக்கு தெரிய மாட்டேது. உங்களுக்கு இதான் நாங்கள் இந்த ஆபீஸ் விஜயாரபாசுக்கு இப்ப கடைசி கண்டிஷன்ல இருக்கிற நீ ரிட்டர்ன் ஆகி போக மாட்டேங்க, உங்களுக்கு எந்த பணமும் வராது, பென்ஷனும் கிடையாது. உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகி போகும்போது உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வராது. ஏன்னா இன்னைக்கு மைக் முடிச்சிச்சு பாட்டாளி மக்கள் கட்சி, ஏன்னா கிடையாது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோ. ஒன்னில் வீசி போட்டு ஒரு பஞ்சாயத்துக்கு, இது 36 பஞ்சாயத்துல சிறப்பு மிக பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துக்கு சிவராமனும் போறான், சிவபிரகாசமும் போறான். அங்க நல்லாகிற பள்ளிக்கூடத்தை இடிக்கிறானுங்க. நல்லாகிற பள்ளிக்கூடத்தை இடிச்சிக்கல, அதை கேட்ட சாப்பாடுலாம் எங்கடா போச்சுன்னு கேட்டா ஏழை விடுறேன்னு அனுபவம். எந்த சாப்பாடு நான் ஏழை விட்டீங்க? இப்ப நாங்க சொல்றோம் ஏழை விட்டு சாமான்லாம் ஏழை வாங்க வீசி போட்டுருக்கு, சாமான்லாம் ஏழை வாங்க வீசி போட்டுருக்குன்னா வருவியா நீ? அங்க இருக்கிற கதவு ஜன்னல் மொத்தத்தை எவனுக்கு தலையாட்டாங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த ஜென்மம்? சம்பளம் கொடுக்கறானா இல்லையா அவனுக்கு அரசாங்கம்? அவன் கேட்டா அவன் சொல்றான் திராவிட மாடல். திருதான் திராவிட மாடலா? திறது மட்டும்தான் திராவிட மாடல். அவன் ஒன்னத்தை கேட்கறான், ஒண்ணுமே தெரியல. அவன் ஒரு 4 படத்துல டிஸ்கோ டான்ஸ் ஆக்ட் வந்துட்டு அவன் சொல்றான் நாங்க மோடி அரசு துட்டு கேட்டோம், நாங்க கேட்டா கொடுக்கல, அவங்க அப்பு முட்டு பணத்தை கொடுக்கணும். இதெல்லாம் நாங்க அப்பு முட்டு பணமா? இல்ல உங்க தாத்தா கருணாநிதிக்கான அவமானமா? இல்ல உங்க அப்பா ஸ்டாலினுக்கான அவமானமா? இதெல்லாம் திருடலாம். என்ன சிவராமன் சிவபிரகாசம் உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சிக்குதான்? இந்த கல்புதூர்ல இருந்துங்க லாலாப்பட்டிக்கு போறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ஒரு ரோடு இருக்குங்க. அந்த வழியால கிட்டத்துல போறதுக்கு அந்த ரோட்டை நோண்டி விட்டு 6 மாசம் ஆச்சுங்க. நீங்க அங்க முதியோர் பெரியவங்க யாருமே அந்த பக்கம் போக முடியல, வண்டி போக முடியல, அவசரத்துக்காக எதையும் செய்ய முடியல. இங்க என்ன வேலை உங்களுக்கு? வெண்ணெய் வெட்டுற வேலை? எங்க பிச்சை எடுக்கிறது தான் போவீங்க, பொதுமக்களுக்கு சேவை செய்ய போக மாட்டீங்களா? சம்பளம் எதுனா உங்களுக்கு பிச்சை எடுக்கிறவங்களுக்கு? குறைஞ்சபட்சம் ஒருத்தர் கொடுத்தா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும் சம்பளம். இதுக்கு வேற வண்டி, அதுக்கு ஒரு டிரைவரு, இன்னொன்று போறதுக்கு டிரைவரு, அண்ணாண்ட வரதுக்கு டிரைவரு, எல்லாத்தையும் வச்சிருக்கிறீங்க. எதுக்கு இதெல்லாம் உனக்கு?
போவேன். அப்புறம் சொல்றையா, இந்த ஜல் ஜீவன் திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டம். அது என்னன்னு சொன்னீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து குழாய் இணைப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் யாரெல்லாம் குழாய்க்கு டெபாசிட் கட்ட மாட்டாங்களோ, கட்ட முடியலையோ அவங்க வீட்டுக்கு இலவசமாக கொடுக்கணும் அந்த திட்டம். இதுவெல்லாம் அந்த திட்டத்தை இலவசமாக யாருக்காவது கூட்டுக்கிறாங்கன்னா கிடையாது. இலவசம் சொல்லிட்டு இவனுங்களே துட்டு வாங்கின்னு அதில் ஊழல். அப்புறம் சொல்றாங்க ஏரி வேலை செய்யறாங்க, அங்க ஒரு கல்வெட்டு வைக்கிறாங்க, 280 ரூபான்னு போட்டு வைக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட கேளு, அந்த ஏரி வேலை செய்யற அம்மா கிட்ட கேளு, 250 ரூபாய் கொடுப்பான், இல்லை 230 ரூபாய் கொடுப்பான். நம்ம என்ன சொன்னாங்க, ஆன்லைன்ல பணம் போடு, பேங்க்ல பணம் போடுங்க. பேங்க்ல பணம் போட்டு ஊழல் பண்ற ஒரே கும்பல் யாராலும் இந்த அலுவலகத்தில் தாங்க பசங்க. அதுல போய் துட்டு எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு பணம் தானே உடனே அதுக்கு பேர் எடுத்துருவானுங்க. இது நியாயமா? இது இந்த வேலை சரியா நீங்க செஞ்சிருக்கிற வேலை? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை போயிட்டு உங்களுக்கு கேட்டா அவங்க சொல்றாங்க, எனக்கு 6 மாசம் தாங்க, என்னை விட்டுருங்க, நான் அது வரலாம் எப்படியாவது ஓரமா வந்துட்டு போயிடுவேன்.